இந்த டெசர்ட்டை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா குனஃபாவே மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஈதன்னைக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இந்த ஸ்பெஷல் டெசர்ட்டை செஞ்சு கொடுங்க. இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு நல்ல தின்னாக இருக்கிற சேமியா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரைடு சேமியா எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் ஷீர் குருமாக்கு செய்கிற சேமியா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பேனில் பட்டர் சேர்த்துட்டு சேமியாவும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கூடவே சுகர் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மில்க் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் பாதி அளவு எடுத்து நம்ம வந்து ஒரு மோல்டில் வந்து செட் பண்ணிக்க போகிறோம். டாப் லேயருக்காக கொஞ்சமாக வந்து நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 1/2 கப் பாலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து இதை லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் மில்க் பாயில் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ சுகர் அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்கில் ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்ஸையும் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதை எடுத்து சேமியா மேலே ஊற்றிடுங்க. ஒரு லேயர் ஊற்றினதுக்கப்புறமா திரும்ப இதுக்கு மேலே சேமியா சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து கஸ்டர்ட் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலே திரும்ப வந்து சேமியா சேர்த்துட்டு கொஞ்சமாக நட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் அப்படி இல்லைனா 4 ஹவர்ஸ்க்காக வச்சிடலாம். ஈதனைக்கு உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டை இந்த டெசர்ட்டை செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். மேலே ஒரு லேயர் கிறிஸ்பியாகவும் கீழேயும் கிறிஸ்பியாக நடுவில் அந்த புட்டிங்கோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.